இந்த சின்ன பையன் வேக்யூம் கிளீனரை ஹேர் ட்ரையர்னு நினைச்சுக்கிட்டு அவனுடைய தலைக்கிட்ட எடுத்துட்டு வரான். பார்த்தா அது அவனுடைய முடிய பிடிச்சி அப்படியே இழுத்துக்குது. அதுக்கப்புறம் அவன் நல்ல வேலையா எப்படியோ அதை வெளியில எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு ரெட் கலர் பட்டனை பார்த்துட்டு அதை பிரஸ் பண்றான். ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா அது உறிஞ்சி வச்சிருந்த பெயிண்ட அப்படியே தூக்கி வெளியில வீசிடுது. இப்ப இந்த பெயிண்ட் அப்படியே உயரமா பறந்துட்டு அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பக்கத்து வீட்டு தாத்தா சிக்கன் கிரில் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாம அந்த பெயிண்ட் வந்து கடாய்க்குள்ள விழுந்துருது. அதை கவனிக்காம அவர் அந்த கடாயை மூடிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியில எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சு சாப்பிடும் போது தான் தெரியுது கிரில் சிக்கனுடைய டேஸ்ட் ஏதோ பெயிண்ட் ஃபிளேவர்ல இருக்குது. உடனே அந்த தாத்தா இதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு சின்ன பையன் தான் காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு அவன் தான் பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த வேக்யூம் கிளீனருடைய ஓஸ்ல பெயிண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அவன் தான் பண்ணான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ண உடனே அந்த ஓஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பாலை உறிஞ்சிக்கிட்டு கரெக்டா அந்த தாத்தாவுடைய பட்டாக்ஸை பார்த்துக்கிட்டு ஏம் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கு. அதை கவனிக்காம தாத்தா அவுட் பட்டனை பிரஸ் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பால் வந்து அவருடைய மெயின் பாயிண்ட்லயே டமால்னு அடிச்சிருது. அதனால அவரு அந்த பையனை பத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறாரு. ஆனா அவங்க வீட்டு டோர் பெல்லில் இருக்கிற ஊசியை அவர் கவனிக்கவே இல்லை.